இதுதான் இப்படித்தான் இந்த கிடையாது. நமக்கு திருக்குறளுக்கு திரும்ப வரலாம். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்னு வள்ளுவர் சொல்றார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப கேட்டவங்க, அவன் இருக்கிற திசையில புல்லு கூட முளைக்காதுங்க. ஆனா பாருங்க, நல்ல காசு வச்சுட்டு சந்தோஷமா இருக்கான். ஒன்றும் செய்ய முடியல, அவன் நல்லா தான் இருக்கான். நாங்களும் எவ்வளவோ நினைச்சு பார்க்குறோம், இவனுக்கு ஏதாவது ஆகாதான். ஒன்றும் ஆக மாட்டேன், கல் மாதிரி இருக்கான். செவ்வியான் கேடும், பக்கத்துல இருக்கான், நல்லவன், நிறைய விஷயம் செய்யறான், ஆனா அவனுக்கு கெடுதல் வந்துகிட்டே இருக்கு. இந்த உலகத்துல இதை பார்க்கிறோம். அதான் அவர் சொன்னாரு, இன்னாதம்மை இவ்வுலகம் என்று அதைத்தான் சொன்னான். இந்த உலகத்துல நல்லதுன்றது ரொம்ப கிடையாது. இன்னாதம்மை இவ்வுலகம் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும். வள்ளுவர் ஈஸியா சொல்லியிருக்கான், அவன் விதினாலன்னு சொல்லியிருக்கலாம், உன்னுடைய வினைப்பயன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா வள்ளுவர் சொல்றாரு, இட் வில் பி டிபேட்டட் எட்டர்னலி என்று சொல்லுகின்றார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். தலைமுறைகள் தாண்டி இது விவாதிக்கப்படும். அந்த விவாதத்தினுடைய ஒரு மைல்கல் தான் இந்த புத்தகம் என்று நான் சொல்லுகின்றேன். சரி, இந்த கேள்விக்கான பதில இவர் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? நம்ம இளைஞர்கள் கேள்வி கேட்பாங்க, நான் முதல்ல சொல்லிட்டேன். அப்ப தர்ம சங்கடமான கேள்விகளை நம்ம சந்திச்சுதான் ஆகணும். There's no escape from questions. அப்ப இது எதுக்கு? இதுதான் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு பதில் தேடுவதற்கு ஒரு குருவினுடைய துணை அவசியம், மிக அவசியம். தெளிவு குருவின் திருவடிவு காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் கேட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல். குரு மூலமாகத்தான் கிடைக்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்பது எதற்கு? மாதா பிதா கூகுள் தெய்வம் போதாதா என்று நம்முடைய குழந்தைகள் கேட்கிறார்கள். கூகுளே ஒண்ணுமே இல்லைங்க, சாட் ஜிபிடி டவுன்லோட் பண்ணி பாருங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா இந்த மேடையில் என்ன பேசுவது, நம்ம ஏரியாவே வேற ஏரியாவாச்சு. இங்கே வந்த பிறகு நம்ம ஏரியா உள்ள வரதான் முத்தையா சொல்லிட்டா என்ன செய்யறது? அப்படியே யோசிச்சுட்டு சாட் ஜிபிடியில் நான் கேட்குறேன், இஃப் பாரதி பாஸ்கர் இஸ் இன்வைட்டட் ஃபார் அ ப்ரோக்ராம் அபவுட் அ புக் ரிட்டன் பை சத்குரு, வாட் வில் ஷீ ஸ்பீக் என்று நான் சாட் ஜிபிட்டை கேட்குறேன். 340 வார்த்தையில் பதில் சொல்லியிருக்கு. அதை நான் பேசலை, அது வேற விஷயம். ஏன்னா அதை படிக்கிற அளவு எனக்கு நேரம் இல்லை. நான் என்னென்ன பேசக்கூடும் என்று அது சொல்லுகிறது. அப்போ இது இருக்கிற போது குரு எதுக்குன்னு நம்ம இளைஞன் கேட்டால் அந்த கேள்வி நீங்க இக்னோர் பண்ணிட முடியாது தானே. அப்போ அதற்கு ஒரே ஒரு பதில் தான், அதை சத்குருவே சொல்லுகின்றார். நீங்க ஹீராமண்டி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்து கோர்டிசான்ஸ், அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, அவர்களே நகைகளை வடிவமைப்பார்கள். அந்த சில நகையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா. அவங்க ஒரு பெரிய ஆரம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்திலிருந்து ஆரம்பித்து கால் மட்டும் சரம் சரம் சரமாக அந்த ஆரம் இருக்குமா. இப்போது அந்த நகையை கழட்டணும்ல, அவங்க சாப்பிட்றாங்க, குளிக்கிறாங்க, தூங்குறாங்க, அதுக்கு கழட்டணும்னாக்க அதை எடுக்கிறது எப்படின்னு யாருக்குமே தெரியாதான். ஐயோ இவ்வளவு சரமாக இருக்கே, ஒவ்வொரு சரமாக எடுத்தால் அது வரவே வராதான், திரும்ப 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 சிக்கலில் போய் மாட்டிக்கும். சில சமயம் இந்த வயசான தாத்தா பாட்டிக்கு அவங்களுக்கு ஃபோனை ஆப்ரேட் பண்ண தெரியாது. அதையே எல்லாமே போயிருச்சுராம்பா. அந்த தாத்தா வந்து இருங்க தாத்தா அப்படின்னு தொடுவோம், உடனே சரி எல்லாம் திரும்பி வந்துடும். அப்படி தானே? அது மாதிரி அவ்வளவு பெரிய சிக்கலான நகைக்கான சூட்சுமம் எங்கே இருக்குன்னா, சத்குரு சொல்கிறாரு, ஒரு சின்ன ஸ்க்ரூ ஒன்று இருக்குமா, அதை எடுத்துட்டிங்கன்னா அந்த நகை அப்படியே விழாமல் விரியாமல் கைக்கு வந்துடுமா. இது காளையார் கோயில் ரதம் என்று கோவி மணிசேகரன் ஒரு கதை எழுதியிருந்தார். காளையார் கோயில் ரதத்தை அந்த ஒரு ஆசாரி ஒருவர் செய்து முடித்த பிறகு அந்த ரதத்தினுடைய வெள்ளோட்டத்துக்காக மருது சகோதரர்கள் வருகிறார்கள். அந்த தேரை அவங்க தள்ளுறாங்க, தள்ளவே முடியல. 100 பேர் வச்சு தள்ளுறாங்க, தள்ள முடியல. 1000 பேர் வச்சு தள்ளுறாங்க, தள்ள முடியல. அந்த தேரை செய்த அந்த கலைஞர் அவர் வந்து ஒரு சின்ன ஆணி அதுலேருந்து எடுத்தாலும் தேர் நகர்ந்ததாம். அப்போ மிகப்பெரிய சூட்சுமங்களுக்கான பதில் மிக மிக சிறிய இடங்களிலே இருக்கிறது. அப்போது குருவினுடைய துணை ஏன் தேவைன்னா, திஸ் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் டாபிக். நம்ம அதில் போனாக்க இதற்கு நம்மால் விடை தேடவே முடியாது. இதற்கு தேவை குருவினுடைய அருள், குருவினுடைய வழிகாட்டல் இருந்தால்தான்
இந்த மாதிரியான சிக்கலான பயணங்களுக்கு நமக்கு விடை கிடைக்கும். அதனால் முதல் விஷயம், you have to go back to your roots. குருவினுடைய துணை இருந்தால்தான் இந்த மாதிரியான சிக்கலான விஷயங்களுக்கு நாம் போக முடியும். இந்த புத்தகம் குரு நேரடியாக சொல்லுகிற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் முழு மனசோடு அதை படிக்கணும், முழு மனசோடு படிக்கணும். ஒரு கதை சொல்லுவாங்க, பிரம்மச்சரியத்தில் எப்படி பிள்ளைகள் படிக்கணுன்றதுக்கு. ஒரு பையனை கொண்டு போய் 7 வயசில் சேர்த்துட்டாங்க. 14 வருஷம் குருகுலத்திலே இருந்து படித்தான். 14 வருஷம் படித்த பிறகு அங்கேயே தான் சோறு, அங்கேயே தூக்கம், குரு சொல்கிற வேலையை செய்யணும், அவர் சொல்லிக் கொடுக்குறத கற்றுக்கணும். ஒரு நாள் அந்த அம்மா சாம்பாரோ கீரை கூட்டோ ஏதோ ஒன்று போட்டிருக்கு. அதை சாப்பிட்டுட்டு குரு பத்தினி அவர்களே ஒரு சிறு விஷயம்னு, என்ன தம்பி, இன்றைக்கு விளக்கெண்ணெயில் நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன், ரொம்ப கசப்பாக இருக்குன்னு. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, நான் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வரேன்னு போயிடுச்சு. குரு வந்தார், என்னன்னு கேட்டார். இல்லை குரு, நான் தான் இதை சாப்பிட்டேன், அது கசப்பாக இருக்குது, இன்றைக்கி அம்மா தவறுதலாக விளக்கெண்ணியை பயன்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவர் காஃபியை பற்றி சொல்லும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. குரு சொன்னார், சரி உன் படிப்பு முடிஞ்சிருச்சு, நீ போனார். இல்லையே பாதியில் தானே இருக்கு. இல்லைப்பா நீ போயிட்டு வா. என்ன குருவே, நான் ஒன்றும் தப்பாக கேட்கலையே, விளக்கெண்ணன் தானே சொன்னேன். நீ வந்து சேர்ந்த நாள்லேருந்தே உனக்கு விளக்கெண்ணில் தான்ப்பா நாங்கள் சோறு பொங்கி போட்டுட்ருக்கோம். இவ்வளவு நாளாக உனக்கு அது தெரியல, இன்றைக்கி தெரிஞ்சிருச்சுன்னா படிப்பில் உனக்கு ஆர்வம் குறைந்து விட்டது, இனிமேல் நீ படிக்க முடியாதுன்னு சொன்ன. இந்த டெஸ்ட் வச்சா இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட வர முடியாது. அப்போ முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை படிக்கணும்னு இருக்கிற போது யூ ஷுட் எம்டி த கப். உள்ள ஒன்றுமே இல்லாமல் பதில்களை தெரிந்து கொள்கிற ஆவலோடு மாத்திரமே அணுகி குருவினுடைய அருளோடு மாத்திரம்தான் விடைகளை காண முடியும். சரி, என்ன விடை? இவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி வந்தாச்சு, என்ன விடை? நீங்கள் தான் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் சொல்லிவிட்டு அப்புறமா அவர் சொன்ன மாதிரி புத்தகத்தை யாரும் வாங்க மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு தருணத்தை மாத்திரம் சொல்லி நான் முடித்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். அவர் சொல்கிறாரு, எப்படி, ஹவு டு கெட் ரிட் ஆஃப் கர்மா. அப்போ அவர் கேட்குறாரு, நீ யார்? நம்ம பார்த்து கேட்குறார், நீ யார்? அந்த கேள்விக்கு எந்த தளத்தில் நான் பதில் சொல்வது? நான் ஒரு அம்மா, நான் ஒரு பேச்சாளர், நான் ஒரு எழுத்தாளராக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர், நான் ஒரு வங்கி பணியாளர், எவ்வளோ தளங்கள்லேருந்து பதில் சொல்லலாம். ஆனால் யார் நான்? நான் என்பது, அவர் சொல்கிறாரு, நீ என்பது உன் ஞாபகங்கள்னு சொல்கிறார். ஞாபகங்களை நீக்கிவிட்டால் நான் நானே அல்ல. கொஞ்சம் ப்ரொஃபவுண்டாக இருக்குது இல்லை? ஆனால் வேறு வழி இல்லை. இந்த இடத்துக்கு இந்த பேச்சை கொண்டு வரதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் என்னெல்லாமோ ஜிலேபி சுற்றிட்டு இருந்தேன். என் ஞாபகங்கள் இல்லை என்றால் நான் நானே அல்ல. என்ன ஞாபகங்கள்? செய்தது, செய்ய முடியாமல் போனது, வந்தது, வராமல் போனது, சுவைத்தது, சுவைக்காமல் போனது, கிடைத்தது, கிடைக்காமல் போனது, எல்லாம் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்குல்ல. அப்படியே ஒரு ஒரு கொந்தளிப்பு, ஒரு டர்புலன்ஸ். இந்த ஞாபகங்கள் தான் நான். சரி, ஞாபகங்களை தவிர நான் இல்லவே இல்லையா? இல்லை, இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஞாபகங்கள் அல்லது கனவுகள். நீ இங்கேயே இருந்துக்கிட்டு அடுத்த வருஷம்டா மச்சான் நான் ஒரு வீடு கட்டி அதில் போய் அடுத்த வருஷம் இருப்போமா? ஆனால் நம்முடைய கனவுகள் பிரம்மாண்டமானவை. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? இப்போ வீட்டுக்கு போய் பரோட்டா செய்யணும்னு எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க? ரெடியாக இருக்கு, மாவு ஊற வச்சுட்டு வந்திருக்கு நிறைய பார்ட்டி. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? இரவு என்ன, நாளைக்கு என்ன, நெட்ஃப்ளிக்ஸில் நாளைக்கு என்ன படம் பார்க்க போகிறோம்? அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோம்? அடுத்த வருஷம் என்ன செய்ய போகிறோம்? 10 வருஷம் கழிச்சு என்ன? இந்த ஞாபகங்கள், கனவுகள் இரண்டையும் நீக்கிவிட்டால் நான் என்ற ஒரு தத்துவமே கிடையாது என்று அவர் எழுதுகின்றார். இப்படி சொல்லிட்டு அவர் நம்ம பார்த்து சிரிக்கிறார். எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குல்ல இது. உன்னுடைய ஞாபகங்களும் உன்னுடைய கனவுகளும் தான் நீ என்றால் அந்த ரெண்டுமே உன் கையில் இல்லையே. உன்னுடைய ஞாபகங்கள் முடிஞ்சு போயிருச்சு, எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஓவர். நீ வச்சு பார்த்துட்டு இருக்கலாம், ஆனால் அது முடிஞ்சு போயிருச்சு. இந்த உலகத்தில் எது நின்றது? எந்த ஞாபகம், எந்த நினைவு நின்றது? எல்லாவற்றையும் காலம் என்கின்ற மகா அசுரன் தன்னுடைய வாயிலே போட்டு முழுங்கி விட்டான். பெரும் அரசர்கள் எங்கே? பெரும் செல்வந்தர்கள் எங்கே? யாருமே கிடையாது. அப்போ உன்னுடைய ஞாபகங்கள் என்பது கொஞ்சம் கூட யதார்த்தம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. உன்னுடைய கனவுகள் அதே மாதிரி தான். நடக்குமா நடக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அடுத்த நிமிஷத்துக்கு 1,00,000 சாத்தியங்கள் இருக்கிறது என்று இந்த புத்தகத்தில் எழுதுகிறார்.
அடுத்த நிமிஷத்துக்கு 1,00,000 சாதி என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். அப்போ நீ யார்? முடிந்து போய்விட்ட ஞாபகங்கள் ஒரு பக்கம், சாதியமா சாத்தியம் இல்லையா என்று தெரியாத கனவுகள் ஒரு பக்கம். இந்த ரெண்டுத்தையும் சுமந்துக்கிட்டு நீ வாழுகிற இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற பெரிய பேகேஜே இந்த கர்மா தான். நீ என்ன செய்ய போறாத? அதுல இருந்து அதை இறக்கி வைக்க முடியுமான்னு அவர் என்ன சொல்றாரு, இறக்கி வைக்கணும்னு ஏன் நினைக்கிறன்னு கேட்குற. இதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. நாம் இதுவரை படித்தது எல்லாமே இறக்கி வைக்கணுன்றது தான். இறக்கி வைக்கணும் எனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. அவருக்கு ஒரு நண்பராம், அந்த நண்பர் போய் ரொம்ப ஆசைப்பட்டு இராணுவத்தில் சேர்ந்துட்டார். சேர்ந்த பிறகு அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரி வேலை. ஒரு வாசலில், ஒரு அலுவலகத்தின் வாசலில் ஒரு பெரிய துப்பாக்கி வச்சுட்டு காவல் காக்கிற வேலை அவருக்கு. அந்த ஆளால் அந்த துப்பாக்கி தூக்கவே முடியல. உடனே போய் அந்த மேஜர் ஜெனரலை பார்த்து கேட்குறாரு, ஐயா இந்த இடத்துக்கு எந்த ஆபத்துமே கிடையாது தானே? கிடையாது. அப்போ எதுக்கியா நான் துப்பாக்கியோடு நிற்கணும்? வேணா சும்மாவே நிற்கிறேன்னு கேட்குறாரு. அந்த மேஜர் பதிலே சொல்லலை. சரி துப்பாக்கி இல்லாமல் கையில் தூக்க லேசாக ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நிற்கட்டான்னு இவர் கேட்டிருக்காரு. அவர் அதுக்கும் பதில் சொல்லலை. என்னங்கய்யா எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்க, என்னால் தூக்க முடியலையா? இந்த துப்பாக்கி கனமாக இருக்குன்னு நீ நினைக்கிறல்ல, அந்த துப்பாக்கியை உன்னில் ஒரு பகுதின்னு நினச்சி பாருன்னு அந்த மேஜர் சொல்லியிருக்கார். இந்த ஒரு சின்ன விஷயம் அந்த ஆர்மிக்காரனுடைய மனசில் அப்படியே ஒரு பெரு வெடிப்பு மாதிரி பதிஞ்சிருக்கு. மற்றவங்க எல்லாராலையும் தூக்க முடியாத துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு மணிக்கணக்காக நின்று இருக்காரு. என்ன நடந்தது? அவருக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆயிடுச்சா? இந்த பிடி வரம் உன்னுடைய பலம் ஜாஸ்தி இல்லை, துப்பாக்கி வெயிட் குறைஞ்சதா? இல்லை. அதே துப்பாக்கி அதே வெயிட், மனநிலையில் ஒரு சிறு மாற்றம். இந்த துப்பாக்கி என்னிலிருந்து வெளிப்பட்டது, என்னிலிருந்து வேறானது நினைச்சாதானே எனக்கு வலிக்குது. இது எனக்குள் ஒன்று என்று நினைக்கிற போது வலிக்க மாட்டேன்றது. நாம் தூக்கி சுமைக்கிற எல்லா சுமைகளுக்கும் இது ஒன்றுதான் மருந்து. எவ்வளவு சுமையை தூக்கிட்டு இருக்கோம்ல, பல பேருக்கு உடல்ல பிரச்சனை, அது விதிவசத்தினால் நடந்ததுன்னு மகாகவி பாரதி சொல்றார். தமிழர்கள் பல பேர் ஈரத்திலே இருக்கிறார்கள், பல பேருக்கு காய்ச்சல் அடிக்கிறது. ஏனடா என்று கேட்டால் விதிவசம் என்று சொல்லுகின்றான். அறிவில்லாதவர்களுக்கு விதி இப்படித்தான் இருக்கும் என்பதுதான் இறைவனுடைய முடிவு என்று பாரதி சொல்லுகின்றார். அப்போ நமக்கான பிரச்சனைகளை சத்குரு என்ன சொல்லுகிறார் என்றால், இது எதுவுமே வெளியிலிருந்து வரவில்லை, யூ ஆர் டிசைனிங் யுவர் ஓன் கர்மா என்று சொல்லுகின்றார். நீ செய்வதுதான். இப்ப அந்த ஞாபகங்களும் கனவுகளும் இல்லாத இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு மில்லி செகண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் உங்க நிகழ்காலம். அந்த நிகழ்காலத்தில் விழிப்புணர்வோடு இருக்கிறீர்களா என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். அப்படி ஒவ்வொரு நிமிடத்தையும் விழிப்புணர்வோடு இருக்க நீங்கள் பயின்றால் உங்களுடைய கர்மா என்ற பேக் உங்களுக்கு ஒரு சுமை இல்லை, அது ஏறாது, அது இறங்காது. அதை நீங்கள் அதோடு வாழ நீங்கள் பழகி விடுவீர்கள் என்று சொல்லுகின்றார்.